அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் ஒரே நாளில் நமது தேவைகளை நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு மந்திர வார்த்தையை தான் நான் உங்களுக்கு சொல்லித் தரப் போகிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் நடு இரவில், அதாவது தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் எழுந்து ஒரே ஒரு முறை சொன்னா கூட போதுமானது. அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் கேட்குற எல்லா தேவைகளையும் அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி கொடுத்துக்கிட்டே இருப்பான். உங்களுக்கு கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் சரி, இன்ஷா அல்லாஹ் பல கோடி தேவைகள் இருந்தாலும் சரி, அல்லாஹாலா அதற்கு பொறுப்பேற்று உங்களுக்கு நடத்தி தருவோம். இன்னும் இந்த திக்கரை நம்ம ஓதணும் அப்படின்னா அல்லாஹாலா வானவர்களை இறக்குறானாம் நமக்கு ரிசுக்கை கொடுக்கறதுக்கு, ரஹ்மத்தை கொடுக்கறதுக்கு, பரக்கத்தை கொடுக்கறதுக்கு. எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு வார்த்தையாக இருக்கணும் அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எல்லோருக்குமே தேவை என்பது அதிகரித்து கொண்டு தான் போகுது. யாருக்குமே குறையிறது கிடையாது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தேவைகள் வந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா நம்ம எல்லோருமே குறுகிய காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். முன்னாடி வாழ்ந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நாள் என்பது ரொம்ப நீளமான ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கு இப்போதான் பொழுது விடிஞ்ச மாதிரி இருக்கு, அதற்குள்ள இரவாயிருது. எனவே நம்ம குறுகிய காலத்துக்கு தகுந்தது போல நமக்கும் தேவைகள் என்பது பெருகிக்கொண்டே இருக்கு. அதுலேயும் இந்த நிமிஷம் இப்போ ஒரு தேவை வருது, அடுத்த நிமிஷம் இன்னொரு தேவை வருது. தேவையில்லாத மனுஷங்களும் கிடையாது, அதே சமயம் அவசர தேவை இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லோருக்குமே அவசரமான தேவைகள் நிறைய இருக்கு. அதற்கெல்லாம் ஒரே இரவில், ஒரே தஹஜ்ஜத்தில் உங்களுக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் எழும்பி ஒழு செய்யணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் ஒரு முறை சொன்னீங்க அப்படின்னா போதுமானது. அன்றைக்கு பொழுது விடிந்ததும் உங்களுடைய தேவைகள் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். அந்த மேஜிக்கை நீங்கள் உணரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒன் டே சேலஞ்சை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த திக்ர் என்ன அப்படின்னா, யா முஜீபு யா ஹசீபு யா கவியு யா அல்லாஹ். இதனுடைய பொருள், முறையீடுகளை ஏற்கக்கூடியவனே, போதுமானவனே, சக்தி வாய்ந்தவனே அல்லாஹ்வே. இந்த வார்த்தையை ஒரு முறை சொன்னோம் அப்படின்னா அல்லாஹாலா வானவரை இறக்கி நமக்கு ரிசுக்கையும் ரஹ்மத்தையும் கொடுக்கறானாம். எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு திக்ரா இருக்குது பாருங்க. எனவே உங்களுடைய வாழ்க்கையில பல அதிசயங்கள் நிகழணும் அப்படின்னா இந்த வார்த்தையை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. அதாவது நம்ம எப்படி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோமோ, அல்லாஹு அல் முஸ்தான் நம்ம எல்லோருமே எப்படி பழக்கத்துக்கு கொண்டு வந்தோமோ, அதே போல இந்த திக்ரையும் நீங்க தொழுது முடிச்சாலும் சரி, வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, அல்லது நீங்க தூங்க போறீங்க அப்படின்னாலும் சரி, எந்நேரமும் ஒரு முறை சொல்லுங்க. அதற்கு பிறகு பாருங்க, அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவனாக இருந்து, சக்தி வாய்ந்தவனாக இருந்து உங்களுடைய முறையீடுகளுக்கு பதில் தருவான். ஏன்னா இதில் அல்லாஹ்வினுடைய 4 மிகச்சிறந்த திருநாமங்கள் இருக்கு. அல்லாஹ்வினுடைய எந்த பெயரை கொண்டு கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு பதில் தருவான். ஏன்னா அல்லாஹ் ரஹ்மத்தானவனா இருக்கிறான், கருணையாளனா இருக்கிறான், எல்லா பொருட்களின் மீதும் சக்தி வாய்ந்தவனா இருக்கிறான், நம்முடைய முறையீடுகளை ஏற்கக்கூடியவனா இருக்கிறான். அதுவும் முறையீடுகளை ஏற்கக்கூடிய மிகச்சரியான நேரம் என்ன? நடு இரவு, தஹஜ்ஜத்துடைய நேரம். அந்த நேரத்தில் எழும்பி உட்கார்ந்து இதை ஒரு முறை சொல்லுங்க. நீங்கள் ஒழு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. படுக்கையில் படுத்துக்கொண்டே கூட இந்த ஒரு திக்ரை ஒரு முறை சொல்லிட்டு கையேந்தி கேட்டு பாருங்க. உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயங்களை உங்களால் நம்பவே முடியாது. அல்ஹம்துலில்லாஹ். எல்லோருமே அதிசயங்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த திக்ரை இன்றைக்கு இரவே நீங்கள் சொல்லி பாருங்க. இன்னும் அவசர தேவைக்கு சொல்லி பாருங்க, நடக்காத தேவைக்கு சொல்லி பாருங்க, விடிந்த உடனே எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி சொல்லி பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்தாலா போதுமானவனாய் இருந்து நம் அனைவருடைய துஆக்களுக்கும் அல்லாஹ் பதில் தருவான். இன்னும் இந்த வார்த்தையை சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை நீங்கள் மறந்துடாதீங்க. எல்லா மக்களுடைய தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கணும் அப்படிங்கிற ஒரு துஆவையும் அல்லாஹ்விடத்தில் கேட்டுருங்க. இந்த முறையீட்டையும் இந்த வலியுறுத்தலையும் அல்லாஹ்விடத்தில் வைங்க. கண்டிப்பாக அல்லாஹ் மற்றவர்களுக்காக கேட்டோம் அப்படின்னா நிச்சயம் நமது துஆவை கபூலாக்கி தருவான்.
இன்னும் ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. உங்க எல்லோருடைய துஆவிலயும் என்னையும் சேர்த்துக்கோங்க. உங்க எல்லோருக்காகவும் அல்லாஹ்விடத்துல நானும் துஆ செய்து கொண்டு தான் இருக்கிறேன். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சிறந்த திக்ரை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலோட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே ஜாயின் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.